நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Favorite talk show. The nominees are காமெடி சென்ஸ் இருக்கிற பெஸ்ட் ஹீரோ. நீங்க நடிச்சதுல உங்களோட ஃபேவரட் காமெடி எது? கோவை சொல்லலாம். வலிக்குது. இல்ல அடி வாங்கும்போது நிஜமா அடிப்பாங்க. Coffee with DD. இந்த விஷயத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்ல. அதனால உங்களுக்கு Shut up, that's a cup of tea. இது கதையல்ல நிஜம். உங்கள் கண் முன்னே அரங்கேறும் நிஜம். இது கதையல்ல நிஜம். ஒரு பெண் மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஆண் மிக சாதாரணமானதாக நினைக்கிறார். ஒரு ஆண் மிக முக்கியமானது நினைக்கக்கூடியதை ஒரு பெண் மிக சாதாரணமானதாக நினைக்கிறார். இந்த அழகான முரண் தான் குடும்ப வாழ்க்கை. ஆனால் இந்த முரண்களை தாண்டி ஒருவர் எப்படி புரிந்து கொள்வது? நீயா நானா? இப்படிக்கு ரோஸ். வாங்க பேசலாம் வாங்க, வாங்க பேசலாம் வாங்க, கேள்வி கேட்க போறோம் நாங்க. வாங்க பேசலாம். கேள்வி கேட்க போறோம் நாங்க, உங்க கேள்விக்கு பதில பாருங்க. And the winner is The winner for favorite talk show is Nia Nana. நியா நானா ஷோவுடைய டைரக்டர் ஆண்டனி அவர்களை அன்புடன் மேடை கேட்கிறோம். This award to my team, not for me. அவங்க தான் நைட்டு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் தூக்கம் பார்க்காம, particularly திலீபன், அழகிரி, சாய்ராம், a big team works for this. Thanks to them. Thank you sir. Thank you very much and congratulations once again. நீயா நானா சமூக பிரச்சனைகளையும் குறைகளையும் வார்த்தை சாட்டையில் விவாதத்தால் விளாசும் ஒரு புதிய புரட்சி இந்த நிகழ்ச்சி. எனக்கு நீயா நானா பற்றி சொல்லணும்னா அது ஒரே வார்த்தையில் தான் சொல்வேன். நவீன தமிழ் மக்களினுடைய உரையாடல். இதில் பேசுகிறவங்க ஒரு இயல்பான தன்மையுடன் பேசுகிறாங்க, ரொம்ப இயல்பான தன்மையுடன். அதை கொண்டு வர்றது தான் டைரக்டோரியலில் ஒரு பெரிய கஷ்டமான சவாலான விஷயம். தொடர்ச்சியாக 8 வருடங்களுக்கு மேலாக வெற்றி சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் விவாத நிகழ்ச்சி. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டாக் ஷோவை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னா உங்களுடைய ரசனையும் எங்களுடைய ரசனையும் அல்லது உங்களுடைய புரிதலும் எங்களுடைய புரிதலும் ஒரு புள்ளியில் மீட் பண்ணணும். இந்த ஷோ நடக்கும்போதே வீட்டில் அதை பற்றிய ஒரு விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதனோட உரையாடி கொண்டு இருப்பீங்க. அதுதான் இதனுடைய சக்ஸஸ்க்கு காரணம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய சவால்கள் உண்டு. ஒன்று, மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களில் ஒருவராக இருந்து அதற்கேற்ற தலைப்புகளை தேர்வு செய்வது. இரண்டாவது, அதற்கான சரியான பங்கேற்பாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பது. இதற்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறாங்க. தொலைக்காட்சியில் நீங்கள் காண்பது நிகழ்ச்சியின் ஒரு பக்கம். அதன் மறுபக்கத்தில் எத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நிகழ்ச்சியின் வெற்றிக்காக போராடுகிறார்கள் என்பது முதல் முறையாக இது. இல்ல டிஸ்டர்பன்ஸா அப்படின்றது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ் பஸ்டரா, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இல்ல டென்ஷனா? இந்த வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த ஷோ சொல்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கான இன்டெலிஜென்ட் பீப்புள், அவ்வளோதான். ஒரு டாக் ஷோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அது தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கு எப்போதுமே நீங்கள் தான் துணை நின்றுருக்கீங்க. இங்கிலீஷ் ஷோஸில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட் பேசுவோம், ஆனால் பொதுமக்கள்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப ஷாலோவாக இருக்கும். ஆனால் தமிழ் மக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு இந்த ஷோ சமர்ப்பணம். இந்த ஃபுட்பாலை நான் அவங்கள நோக்கி ஒரு வீசினேன்னா அவங்க மிக சரியான கிக் ஒன்று பண்ணுவாங்க. அந்த கிக்கு தான் பதில், அந்த பதில் தான் வெற்றி. தேங்க்யூ.